ஹே மின்னலே ஹே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணலே. ஐயோ, இந்த ஒரு வண்டியே இன்னும் முடிக்கல. இனி மற்ற வண்டியெல்லாம் எப்போ பார்க்கறது? சக்தி இந்த அளவுக்கு ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருப்பான். பேசிட்டே வேலை செஞ்சா வேலை ஓடுறதே தெரியாது. ஆனால் இப்படி தனியாக உட்காந்து வேலை செய்யறதுக்கே கடுப்பா இருக்கு. பேசாம நம்மளும் வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ, முதலாளி வேற வண்டியெல்லாம் முடிச்சு வைங்க, நாளைக்கு வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனா. இனி வண்டியெல்லாம் எதுவும் பண்ணாம போயிட்டோம்னா நாளைக்கு வந்து அந்த ஆள் வேற கத்துவான். சரி, நீ என்ன பண்றது? நைட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, வண்டியெல்லாம் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போகணும். பொய் சொல்லாதவன். இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஹோய், என்ன ஃபோன் எல்லாம் பண்ணிருக்க? அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசு. அல்ல, நேர்ல பேசணும். நேர்ல என்ன பேசணும்? அதான் நேர்ல பேசணும்னு சொல்றல, அத நேர்ல தான் பேசணும். குய்யால. சரி, நேர்ல பேசணும்னா அப்ப நான் வர்றதுக்கு நைட் ஆகும். நைட்டு பேசிக்கலாம், வெய். நைட்டு வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது, இப்பவே பேசணும். இப்பவே பேசணும்னா நான் ஒர்க் ஷாப்ல இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேணா கிளம்பி வா, பேசலாம். ஆளை பாரு. நான் உன் ஒர்க் ஷாப்புக்கு வெளியே தான் நிக்கிறேன். உள்ள வரட்டுமா வேண்டாமான்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். வெளியே நிக்கிறியா? ஏய், என்னடி சொல்ற? அதேடா, உன் ஒர்க் ஷாப்புக்கு வெளியே தான் நிக்கிறேன். எனக்கு உன்கிட்ட பேசணும். அங்க யாராவது இருக்காங்களா? உள்ள வரட்டுமா? அது யாரும் இல்ல. சரி வா. என்னாச்சு இவளுக்கு? அன்னைக்கு நம்ம கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இவ பக்கத்துல போனாலே விலகி விலகி ஓடுவா. இப்ப என்ன அதிசயமா அவளே நம்ம கிட்ட பேசணும்னு ஒர்க் ஷாப்க்கெல்லாம் வந்திருக்கா? ஐயோ, வேலை வேற இருக்கு, இவ வேற வரேங்கிறா. இன்னைக்கு வேலை செஞ்சா மாதிரி தான். என்ன அதிசயமா ஒர்க் ஷாப்க்கெல்லாம் வந்திருக்க? எந்தே வரக்கூடாதா? வரக்கூடாதுனால இல்ல, எப்பவும் நாம பக்கத்துல வந்தாலே ஓடுவ. இப்ப என்ன அதிசயமா நீயே என்ன தேடி வந்திருக்க? சொல்றேன். அதுக்கு முன்னால வந்தவங்களை இப்படி நிக்க வச்சே பேசிட்டு இருக்க. உட்கார சொல்ல மாட்டியா? சரி, உட்காரு. உட்காருனா எங்க உட்காருறது? இந்த டயர் மேலையா? சேரெல்லாம் எதுவும் இல்ல? ஐயோ, சேரெல்லாம் இல்லையே. மகாராணி வருவீங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா மந்திரி கிட்ட சொல்லி சிம்மாசனம் போட சொல்லிருப்பேன். ஆனா நீங்க திடீர்னு வந்துட்டீங்களா, அதான் முடியல. இப்போதைக்கு டயர்ல அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருறீங்களா? ஆளை பாரு, உட்காரு. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி சொல்லு, எதுக்கு என்ன தேடி வந்த? எந்தாடா, எப்போ நான் என்கிட்ட வராதுன்னு சொல்லும் போதெல்லாம் நீ என்ன தேடி வருவ. இப்போ ஞானே உன்னை தேடி வந்திருக்கேன். ஏன் வந்திருக்கேன்னு கேக்குற? அதத்தான் நானும் கேக்குறேன். நானா உன் பக்கத்துல வரும்போதெல்லாம் வராத போடான்னு துரத்துவ. இப்போ நீயே அதிசயமா என்ன தேடி வந்திருக்க, அதுதான் ஏன்னு கேக்குறேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நீ எப்படி கொடுத்த கடனை வாங்குறதுக்காக வந்தியோ, அதே போல ஞானும் வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன சொல்றா இவ? வாங்கின கடனை கொடுக்க வந்திருக்காளா? கரெக்டா தான் பேசுறாளா இல்ல நமக்கு தான் தப்பா கேக்குதா? ஏய், என்னடி சொல்ற? அதேடா, நேற்று நைட்டு 12 மணிக்குள்ள உன் பேரை நான் கண்டுபிடிக்கலனா நீ கொடுத்தது நான் உனக்கு திருப்பி கொடுக்கணும்னு சொன்னேன்ல. உன் பேரை என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்போ நீ கேட்டதை நான் கொடுக்கணும்ல. அதான் கொடுத்துட்டேன்னு சொன்னிய காலையில. அது சும்மா நீ எவ்வளவு தெளிவா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஆனா நீ உஷாரா தான் இருக்க. நான் உனக்கு கொடுக்கலன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியே. சரி, அப்ப நம்ம டீலிங்ல நான் தோத்துட்டேன். உன் பேரை என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் பேர் என்னன்னு நீ சொல்லு, நீ கேட்டதை நான் கொடுக்கறேன். என்ன இவ புசுக்குன்னு குடுக்கறேங்கிறா? இப்படியெல்லாம் பேச மாட்டாளே. ஹேய், என்ன திரும்ப உசு பேத்திட்டு என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? சேச்சே, இனி நான் உன்னை ஏமாத்தல மாட்டேன். நீ கேட்டதை நான் கண்டிப்பா கொடுப்பேன். சரி, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் முதல்ல கொடுக்கறேன், அப்புறம் நீ உன் பேரை சொன்னா போதும். என்ன ஒரு மார்க்கமா பேசுறா? என்னாச்சு இவளுக்கு? ஏய், என்ன யோசிச்சுதான் பேசுறியா? எந்தடா, இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி, இப்பவே கொடுக்கவா? ஏய், ஒர்க் ஷாப்டி யாராவது வந்துருவாங்க. சரி, நீ ரொம்ப பயப்படுற. இங்க வச்சு வேண்டாம். சாயந்தரம் வீட்டுக்கு வரவேல, அப்ப கொடுக்கறேன். இவ உண்மையாதான் சொல்றாளா இல்ல நம்மள கலாய்க்கிறாளா? சரி, நைட்டு நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம டீலிங்க முடிச்சுக்கலாம். நீ உன் பேரை சொல்லு, நீ கேட்டது நான் கொடுக்கறேன். போதுமா? இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பட்டா? ஏய், இருறி. என்னெல்லாமோ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போறேங்கிற. உனக்கு தான் என்ன பிடிக்காதே. நானே கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்னுவ. இப்ப என்ன நீயா கொடுக்குறேங்கிற?
அது உனக்கு எப்படி கொடுத்த கடனை வாங்காம இருந்தா தூக்கம் வராதோ அதே போல எனக்கும் வாங்கின கடனை கொடுக்காம இருந்தா தூக்கம் வராது. அதான் அதை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னையோட நமக்குள்ள எந்த கொடுக்கல் வாங்கலும் வேண்டாம், இதோட முடிச்சுக்கலாம். ஏண்டா ஓகே இல்லே? ஓகே தான். ஆனாலும் எங்கேயோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுதே. இவ இப்படியெல்லாம் நம்ம கிட்ட பேச மாட்டாளே. நம்மளால தான் இவ பக்கத்துல போகாம இருக்க முடியல. இவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதாவது ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு. ஆனா இப்போ இவளே இப்படி நம்ம கிட்ட வந்து சிரிச்சு பேசுறா. இதுக்கப்புறம் எப்படிடா நம்ம பிரேக் கண்ட்ரோல்ல நிக்கும்? ஹாலி ஹாலி பக்கத்துல சிறுக்கு ரங்காலி, ஜாலி ஜாலி வெக்கத்துல மயங்குற டாலி, காலி காலி மொத்தத்துல அவளும் தான் காலி, ஜாலி ஜாலி அடிப்போலி அலமித்தி ஹபீபோ, அலமித்தி மித்தி வந்தாலே அலமித்தி ஹபீபோ, அலமித்தி மித்தி வந்தா அலமித்தி ஹபீபோ, அலமித்தி மித்தி வந்தாலே அலமித்தி ஹபீபோ, அலமித்தி ஹபீபோ. ஓ கியூட்டி நீ ஸ்வீட்டி ஓ பியூட்டி அதில் மாட்டி நான் மெல்ல மகாலி, அத சொல்லல போடி முதல் வாட்டி படம் காட்டி என்ன வாட்டி கண்ணை காட்டி லவ கொஞ்சமா ஏத்தி என்ன செஞ்சிட்டா ஒருத்தி. எல்லாருமா சேர்ந்து என் பேரங்கல்யாணத்தை ஏத்துக்கன்னு சொல்லி கடைசியில நம்மளையே ஏத்துக்க வச்சு விட்டாவ. இருந்தாலும் என் பேரனுக்கு நான் எப்பேற்பட்ட இடத்துல இருந்து பொண்ணு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன், எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில ஒன்னும் முடியாம போச்சுமா. சரி, கல்யாணம் முடிஞ்சதுதான் முடிஞ்சது. நல்ல பெரிய இடமா நல்ல நம்ம மனசுக்கு நினைச்ச மாதிரியான பொண்ணா பார்த்து கெட்டியிருந்தா கூட அங்கலாப்பு இருந்திருக்காதுமா. ஆனா இப்படி ஒண்ணுத்துக்காகாத இடத்துல இருந்துல கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். இதுல வேற அந்த பிள்ளைய ஏற்கனவே பிடிச்சு போய் தான் அந்த பிள்ளை கழுத்துல தாலி கட்டினான்னு வேற சொல்றான். ஊர்ல அங்க எம்பிட்டு அழகழகா கண்ணுக்கு லட்சணமான பிள்ளைக்கு இருக்கு, அந்த பிள்ளைகளெல்லாம் விட்டுப்புட்டு இந்த பிள்ளை தான் இவனுக்கு பிடிச்சிருக்குங்கிறான். என்ன கதையோ தெரியல. சரி, நீ என்னத்தை செய்ய, கல்யாணத்தையும் முடிச்சுட்டான், இனி ஒன்னும் சொல்றதுக்கு வழி இல்ல. நம்ம வாயை திறந்தாலே நம்ம கிட்ட எகிரிக்கிட்டு வாரான். என்ன நம்ம பார்த்து ஒரு பிள்ளைய அவனுக்கு கெட்டி வச்சிருந்தா நம்மள அனுசரிச்சுக்கிட்டு போற மாதிரி பார்த்து கட்டி வச்சிருந்திருப்போம். ஆனா இப்ப அவனா பார்த்துல கட்டிக்கிட்டான். இனி அந்த பிள்ளை எப்படின்னு தெரியல. இனி அந்த பிள்ளை எப்படி இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த ராசம்மா கிட்ட எதுவும் நடக்காது. என்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்க முடியும். அதுக்கு இப்பத்துல இருந்தே அந்த பிள்ளைய சொல்லி நம்மள அனுசரிச்சு போகிற மாதிரி வழிக்கு கொண்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம இப்ப கொஞ்சம் போனா போகுதுன்னு விட்டோம்டா அப்புறம் கடைசியில அவளுக்கு ஏறி ஆட ஆரம்பிச்சிருவாளுங்க. அப்புறம் நம்ம இங்க அடங்கிக்கிட்டு உட்கார வேண்டி வரும். விடக்கூடாது. இப்பத்துல இருந்தே நம்ம சொல்றதையெல்லாம் கேட்டு நடக்கிறாப்புல செய்யணும். அப்பதான் நம்ம மேல ஒரு மறுவாதி இருக்கும். எங்க அவ பேரு என்னன்னு தெரியலையே. என் மருமவளே, என்ன ஒரு சத்தத்தையும் காணோம். கேட்டி மருமவளே, வா சீக்கிரம் வாங்கி கூப்பிட்டுக்கிட்டு கிடக்கல. கூப்பிட்டீங்களா? ஆமா, கூப்பிட்டுக்கிட்டு தானே கிடக்க. மருமவளேன்னு எத்தனை வாட்டி கூப்பிட. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிக்கணும்னு தெரியாதாக்கு? இல்ல, அது நான் ரூம்ல இருந்தேன், அதனால எனக்கு கேட்கல. ரூம்ல இருந்தியா? மணி 6 விளக்கு வைக்கிற நேரத்துல ரூம்ல இருக்கிறது என்ன பழக்கம்? இல்ல மணி 6 வீடு வாசல் எல்லாம் கூட்டி பெருக்கி சாமிக்கு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும்னு உன் வீட்டுல சொல்லி தரலையாக்கு? என்ன நீ வாட்டுக்கு சொகுசா ரூம்ல உட்காந்துருக்க? இல்ல, அது வந்து இங்க யாரு இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட மாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு கிடந்தேன். அப்புறம் என் பேரனுக்காக தான் சரி போனா போகுதுன்னு இந்த கல்யாணத்தெல்லாம் ஏத்துக்கிட்டேன். உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்றதுக்காக எல்லாம் உங்க இஷ்டத்துக்கே அப்படியே இருந்துக்கிடலாம்னு நினைக்க கூடாது. அவன் என் பேரன், அவனுக்கு நான் அப்பதான் மட்டும் கிடையாது, அப்பனாத்தால நான் தான். இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கணும்டா எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு நான் சில விஷயங்களை வச்சிருக்கேன். அப்படிதான் இருக்கணும். உன் வீட்டுல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அதை பத்தி எனக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா இந்த வீட்டுல நான் சொல்றபடிதான் இருக்கணும், செய்யணும். சரியா? சரி. என்ன இது, என்னது சொன்ன மட்டும் சரி சொரிந்து என்னமோ மென்னு முழிக்கிட்டு பதில் சொல்லிட்டு கிடக்க. ஒரு மறுவாத தெரியல பேசுறதுக்கு. அம்மா வீட்டுல என்னத்தை படிச்சுக்கிட்டு வந்தியோ தெரியல. சரி, எல்லாம் இனி நான் தான் சொல்லி கொடுக்கணும் மாட்டிருக்கு. இங்க யாரு மருமவள, நானே உன்னை கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன பண்ற ஏது பண்றேன்னு கேட்கற அளவுக்கு நீ வச்சுக்க கூடாது. நீயா வந்து அப்பதான் என்ன செய்றீங்க, என்ன சாப்பிடுறீங்க, காப்பி வேணுமா, என்ன வேணும்னு நீயே வாய் நிறைய கூப்பிட்டு நல்லா மறுவாதையா பேசணும். சரியா? சரிங்க அப்பதா. சரி, இது போல இனி என்னெல்லாம் பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும்ட்டு எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி தரேன். எல்லாம் கத்துக்கிட்டு அது போல நடந்துக்க.
அப்புறம் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சைலுகன்னு அங்கிருந்து நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு. அதனால இன்னைக்கு உனக்கு சமைக்கிற வேலை கிடையாது. அதனால இன்னைக்கு நீ வந்து வீடு மட்டும் கூட்டி பெருக்கி சாமிக்கு விளக்கு மட்டும் வச்சுட்டு பேசாம இருந்துக்க, ஒரு வேலையும் இல்லை. ஆனா நாளையில இருந்து எப்படி இருக்கணும்னு சொல்றேன் கேட்டுக்க. காலையில 5 மணி ஆச்சுன்னா எந்திரிக்கணும். எந்திரிச்சு வீடு வாசலெல்லாம் பெருக்கி கூட்டி தொடச்சு நல்லா சுத்தம் பண்ணி சாமிக்கு விளக்கு போடணும். அதுக்கப்புறம் சமைக்கணும். சமைக்கிறது என்னெல்லாம் சமைக்கணும்னு உன் இஷ்டத்துக்கெல்லாம் சமைச்சிடக்கூடாது. வயசானவ என்ன பிடிக்கும் என்ன சாப்பிடுவேன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி காலையில என்கிட்ட வந்து கேட்கணும். அப்பதான் எனக்கு என்ன சமைக்கிறதுண்டு. அப்ப நான் சொல்லுவேன், அது போல சமைக்கணும். சரியா? சரி. அப்புறம் நேத்து நான் வந்து இங்க புது இடம் சொல்லி எனக்கு தூக்கமே வரல. இன்னைக்குதான் நல்லா தூங்கணும். உடம்பெல்லாம் அசதியா இருக்கு. கொஞ்சோண்டு சுடுதண்ணி வெயி. நல்லா சுடுதண்ணியில குளிச்சுட்டு தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வர மாட்டிருக்கு. சுடுதண்ணி மாத்திரம் வெயி, வேற எந்த வேலையும் இல்ல. போய்க்க. சரிங்க பத்தா. என்ன வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்காவளோ தெரியல. நல்ல மறுவாதியா வாய் நிறைய கலகலன்னு பேசவும் தெரிய மாட்டேக்கேம்மா. சரி, அதான் இனி எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்னு எல்லாம் சொல்லி இருக்கோம்ல. நாளையில இருந்து எப்படி இருக்கான்னு பாப்போம். இல்லைன்னா நம்ம தான் ஒண்ணுன்னா சரி பண்ணணும். மச்சான் சொன்னானா மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர், செகண்ட் அட்டெம்ப்டும் ஃபெயிலியர், தேர்ட் அட்டெம்ப்டாவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். கயல், வாங்க. என்னாச்சு கயல், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைங்க. கயல், ஒன்றும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது. ஆனா உங்க முகமே சரியில்லையே. ஏன் கையல், அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்க. ஆனா லக்ஷ்மி அக்கா ஊருக்கு போறேன்னு உங்களை இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்களே, அதனால வருத்தமா இருக்கீங்களா? சரி விடுங்க கையல், லக்ஷ்மி அக்கா நாளைக்கு வந்துருவாங்கல்ல, அதுக்கப்புறம் கூட நீங்க உங்க அம்மா வீட்டுல போய் 2-3 நாள் இருந்துட்டு வாங்க. இல்லைங்க, நான் அதுக்காகலாம் ஃபீல் பண்ணல. அப்புறம் என்னாச்சுங்க? அப்பத்தான் ஏதாவது சொன்னாங்களா? அப்பத்தா தான் ஏதோ சொல்லியிருக்கு. கையல், அப்பத்தா தான் உங்களை ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கையல், அவங்க என்ன சொன்னாலும் அதை தயவு செஞ்சு மனசுல வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஏதோ வாயில வந்ததை பேசிடுவாங்க. அவங்க உங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட அப்படி ஏதாவது பேசினா கூட அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கையல். இல்லைங்க, அவங்கெல்லாம் எதுவும் என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லாம் பேசல. அப்புறம் ஏங்க ஒரு மாதிரி வருத்தமா இருக்கீங்க? இல்லைங்க, அது அவங்க நேத்து அப்படியெல்லாம் கோவமா பேசினாங்கல்ல, அதுல இருந்து எனக்கு வெளியே வரவே முடியல. அதையே யோசிச்சு யோசிச்சு ஒரு மாதிரி டென்ஷனா இருந்துச்சு, அவ்வளவுதான். ஐயோ, இதுக்காங்க இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதுதான் அப்பத்தாவே நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களே சரியாயிட்டாங்க. அப்புறம் என்னங்க? இல்ல, ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் அவங்க இதுக்கப்புறம் இங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்களா? ஆமாங்க, அப்பத்தாக்கு அங்க வேற யாரும் இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறதுனாலதான் இங்கேயே இருந்தேன். அப்புறம் ஊருக்கு வான்னு அப்பதான் என்ன கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. படிச்சுட்டு அங்க ஊர்ல கிராமத்துல போய் என்ன பண்றது, அதனால இங்கதான் வேலை கிடைக்கும். அப்பதான் நீ என் கூட வந்து இருன்னு நான் கூப்பிட்டுட்டே இருந்தேன். அவங்கதான் இல்ல அங்க கொஞ்சம் வேலை இருக்குன்னு வராமையே இருந்தாங்க. அப்புறம் இப்ப அவங்களுக்கும் வயசாயிடுச்சுலங்க, அதனாலதான் இங்க என் கூடயே வந்து இருக்கலாம்னு வந்திருக்காங்க. ஏங்க அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். எங்க இங்க பாருங்க, அப்பதாவை நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. அவங்க வந்ததும் அப்படி கோவமா பேசுனதுனால நீங்க அப்பதாவை ஏதோ டெரர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்பதான் அப்படியெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஜாலி டைப்பு. நம்ம அம்மாச்சி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி அப்பதாவும் ஜாலியா தான் பேசுவாங்க. ஆனா என்ன, அம்மாச்சி இங்க எங்க கூடயே தானே இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு நம்ம சின்ன பசங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியும். இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிட்ட எல்லாம் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனா அப்பதான் அப்படி இல்ல, அங்க கிராமத்துல தனியா தானே இருந்துச்சு. அதனால நம்மளோட பழக்க வழக்கம்லாம் அப்பத்தாக்கு தெரியாது. இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்பத்தாவால மாற முடியல. அதனால கொஞ்சம் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா அதுக்காக வீட்டுக்கு வந்த மருமகளை எல்லாம் அப்பத்தா கஷ்டப்படுத்தாதுங்க. உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. அது கொஞ்ச நாள்ல உங்களுக்கே புரியும். இல்ல ஒருவேளை அப்பத்தா ஏதாவது உங்களை சொல்லி கஷ்டப்படுத்தினா கூட நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்க. நான் உங்க கூட இருக்கேன். என்ன மீறி அப்பத்தா உங்களை எதுவும் சொல்லிட முடியாது. நீங்க என் பொண்டாட்டி, என்ன நம்பிதான் இந்த வீட்டுல இருக்கீங்க. உங்களை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது, யாரும் உங்களை கஷ்டப்படுத்தாம பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. அப்பதான் இங்க வந்து இருக்கிறதுனால நீங்க உங்க விருப்பப்படி இருக்க முடியாம போயிடுமோ, அவங்க ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இது அப்பத்தா வீடு மட்டும் இல்ல, இது உங்க வீடு. இங்க எப்படி வேணாலும் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க உங்க விருப்பப்படி இருக்கலாம். அதுக்கு அப்பத்தா ஏதாவது சொல்லுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, என்னை இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதுக்கு. என்னங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? தேங்க்ஸ் சொல்றதுக்கு நான் என்ன வெளியாளா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க, தெரியாம சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டீங்க. சரி,
அப்போ நான் யாருன்னு சொல்லுங்க. ஆ, அது என்னங்க உங்க வாயால நான் யாருன்னு கூட சொல்ல மாட்டீங்களா? இல்லைங்க, அது நீங்க என்னோட புருஷன். புருஷங்கிறீங்க. புருஷன் கிட்ட இப்படிதான் 10 மீட்டர் இடைவெளி விட்டு உட்காருவீங்களா? கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரலாமே. இல்ல பரவாயில்ல, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏங்க பயமா இருக்கா? அது பயமா இருந்தா கண்ணை முடிக்குங்க. கண்ணை மூடுங்க கையால். எதுக்கு கண்ணு மூடணும்? எதுக்குன்னு தெரியாதா? தெரியல. மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னுமா எதுக்குன்னு தெரியல? அது பிள்ளையாருக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க. ஏங்க பிள்ளையாருக்கு வாங்கிட்டு வந்திருந்தா எதுக்குங்க பெட்ரூம்க்கு எடுத்துட்டு வரேன்? தெரியாத மாதிரி நடிக்காதீங்க கையால். மல்லிப்பூ உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சரி கொடுங்க, நான் நாளைக்கு வச்சுக்கிறேன். நாளைக்கெல்லாம் இல்லை, இன்னைக்கே இப்பவே வைக்கணும். ப்ளீஸ்ங்க, 11 நாள் ஆச்சு. இன்னைக்காவது வச்சுக்கலாம்ல? சொல்லுங்க கையால். வச்சுக்கலாம். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. பயமா இருந்தா கண்ணை முடிக்கும். மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். இலை பேராண்டி, இந்த அப்பதான் எதுக்கு இப்ப கதவை தட்டுதுன்னு நேரங்காலம் தெரியாம? இலை கதவு திறலே. அதான் வரைகிற அப்பதான். இலை பேராண்டி, அப்பத்தா தூங்குற நேரத்துல வந்து கதவை தட்டுதேன்ட்டு ஒன்னும் நினைச்சுக்காதுல்ல. ஐயோ அப்பதா, நான் எதுவும் நினைச்சுக்கல. நீ எதுக்கு கதவை தட்டுன அதை முதல்ல சொல்லு. இலை சொல்றமில்லே, சொல்றதுக்கு தானே வந்திருக்கேன். அப்புறம் இந்த வீட்டுல என்ன தூங்குறதுக்கு ஒரு பெட்ரூம் தான் இருக்குதாக்கு? அது ஆமா பத்தா, முன்னாடி நான் மட்டும் தானே இருந்தேன். அதனால நான் பெரிய வீடெல்லாம் எதுவும் பார்க்கல. ஒரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி தான் வீடு பார்த்தேன். ஐயோ உனக்கு ஹால்ல தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கா? சரி, இன்னொரு கொஞ்ச நாள்ல வேற ஏதாவது 2 பெட்ரூம் இருக்க மாதிரி வீடு பாத்துக்கலாம் பத்தா. இப்போதைக்கு ஹால்ல அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்க. ஐயோ நான் எனக்கு கேட்கல. அங்க ஊர்ல நம்ம கட்டாந்தடியிலே தூங்கி இருக்கோம். இங்க இம்பிட்டு பெரிய ஆள் கிடக்கு, சோப்பா கிடக்கு, பத்ததுக்கு அந்த சைட்ல வேற கட்டில பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற. எனக்கு தூங்குறதுக்கெல்லாம் ஒரு குறவும் இல்லல்லே. அப்புறம் என்ன பத்தா? கிளைன்னு எனக்கு கேட்கல, உனக்கு தான் கேட்டேன். எனக்கா? எனக்கு என்னத்துக்கு? கிளை கல்யாணம் தான் முறையில்லாம நடந்துருச்சுண்டா, நடக்கிற காரியம் எல்லாம் முறைப்படி நடக்க வேண்டாமாக்கு? என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கு ஒன்னும் புரியாதுல்ல? அது சரி, இதெல்லாம் உனக்கு எங்கிட்ட தெரியும். நான் தானே சொல்லி கொடுக்கணும். இங்க யாருல இது ஆடி மாசம். ஆடி மாசத்துல புதுசா கல்யாணம் ஆனவங்கெல்லாம் இப்படி ஒன்னாலாம் படுக்கப்படாது, தனித்தனியா தான் படுக்கணும். என்னது? ஆனா ஆமல்ல, புதுசா கல்யாணம் ஆனவங்கெல்லாம் ஆடி மாசம் ஆயிட்டுண்டா பொண்டாட்டியா அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஆடி மாசம் முடிஞ்சுதா பொண்டாட்டி திரும்ப புருஷன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆனா இப்ப இங்க இம்புட்டு பிரச்சனையானதுனால இந்த பிள்ளைய பாவ அம்மா வீட்டுக்கு அனுப்ப முடியாது. அனுப்பிட்டா எனக்கு பிடிக்கல, பிரச்சனை பண்ணி நான் அனுப்பிட்டேன்னு சொல்லிவிடுவாங்க. அதனால அந்த பிள்ளை இங்கே இருந்துக்கிட்டோம். ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னால படுத்து தூங்கப்படாது சொல்லிட்டேன். ஆடி மாசம் முடியற வரைக்கும் 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கணும். ஐயோ அப்பதா, என்ன சொல்ற? ஏற்கனவே எங்களுக்கு கல்யாணம் மட்டும்தான் நடந்திருக்கு. நடந்த பிரச்சனையில வேற ஒண்ணுமே நடக்கல அப்பதா. இதுல நீ வேற என்னடா ஆடி மாசம் முடியணும் ஆவணி மாசம் முடியணும்னு சொல்லிட்டு இருக்க. ஆத்தி ஒன்னும் நடக்கலையா? அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. கல்யாணத்தை தான் 4 கிழமை நேரம்னு எதையும் பார்க்காம எந்த நேரத்திலயோ அவசரமா முடிச்சுட்ட. நடக்க வேண்டிய விஷயத்த கூட நேரங்களெல்லாம் பார்க்காம அவசரத்துல பண்ணி தொலைச்சிட்டியோன்னு நினைச்சிட்டோம்ல. ஒன்னும் நடக்கல இல்ல, அப்ப நல்லதா போச்சு. இனி நடக்க வேண்டிய விஷயத்தையாவது நேரம் காலம் எல்லாம் பார்த்து நல்லபடியா நடத்திக்கிடுவோம். இனி எங்க நேரம் காலம் பார்த்து நடத்துறது? அதான் மொத்தமா முடிச்சிட்டியே. சரி, அதான் ஆடி மாசம் முடியாம 2 பேரும் ஒன்னா தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டோம்ல. நீ எங்க போய் ஆள்ல படுத்து தூங்கு. பாவம் இப்படி தனியா படுக்கிறதுக்கு பயந்துக்கு நான் அது கூட இங்க தூங்கிக்கிறேன்.
ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு சோதனை மேல் சோதனை சோதுவழா சாமி வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி சோதனை மேல் சோதனை சோதுவழா சாமி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.